ரூம்ல இருந்து புலம்பிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஒன்னும் இல்லையே, சும்மா பேசிட்டு இருந்தோம். வாங்க, எப்படி இருக்கீங்க சொல்லவே இல்லையே, வாங்க. ஆமா, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சித்தப்பா, உட்காருங்க. வாங்க. சித்தி வரலையா? அவ வந்திருக்காயா, அதோ பின்னாடி நிக்கா. உத்ரா வா, எப்படி இருக்கா உத்ரா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா, நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? வாங்க சித்தி, உட்காருங்க. ஆமாயா, எப்படி இருக்காக்கா? நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன், என்னத்தை இருக்கேன். ஓ வாங்கத்தே, வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நல்லா இருக்கோம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும். என்ன விஷயமா இருக்கும்? திடீர்னு இதுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்காவ. விஷயம் இல்லாம வர மாட்டாவில. ஏதோ பஞ்சாயத்தா இருக்குமோ? சரி பார்ப்போம், என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே. ஏம்மா, ஏதோ பிரச்சனையா உங்களுக்கு இருக்கீங்க? வீட்டில் சண்டை போட்டீங்களோ? அப்படிலாம் இல்லையத்த. யார் உங்ககிட்ட சொன்னது வீட்டில் பிரச்சனைன்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது இருந்தால் சொல்லுமா, யோசிக்காத. அப்படி ஏதாவது இருந்தால் உங்கள் மாமியார் கொண்டு ஆசை வைப்போம். எங்கே விட்டுருவோம் உண்மையில? அப்படியாத்தே, அதுக்கு தான் வந்தீங்களோ? அப்பனா சரியத்த, விட்டுருவோம். ஏற்கனவே நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டியே. நான் தான் முட்டா, எனக்கு அறிவே இல்லை, அறிவு இருந்தால் அப்பயே விடுங்கன்னு சொல்லியிருப்பேன் தே. சரியத்த, விட்டுருவோம். அதுக்கு தான் வந்தீங்களோ? சரி சரி. சின்ன இவ இப்படி சொல்கிறா. முதல்லலாம் எங்கள் அத்தை விட்டா எனக்கு யாரும் இல்லை, வேணாம்ல சொன்னா. இப்போ இப்படி சொல்கிறாளே, தெரியாதனமாக தான் நம்ம வாய் கொடுத்துட்டோமோ. என்ன அத்தை யோசிக்கிறீங்க? இப்படி சொல்லிட்டாலேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? தெரியாதனமாக இவகிட்ட வாய் விட்டுட்டோமேன்னு யோசிக்கிறீங்களோ? என்ன மைண்ட் வைஸை கேட்ச் பண்ணிட்டால? அப்படிலாம் இல்லைம்மா, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆசிரமத்துலலாம் விட வேணாத்த. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். கல்யாணம் ஆன புதுசில் நீங்கள் என்ன செக் பண்ணி பார்த்தீங்களா? அதை மாதிரி. ஆனால் எனக்கு அப்போ நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னு தெரியாது கற்றுக்கிடுங்க. ஆனால் இப்போ நல்லாவே தெரியுது. பெரிய ஆள் தான் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணி பண்ணி எங்கள் வீட்டுக்கார் உடம்பே போயிடும்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு என் கதையை நான் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இனி உங்கள் பஞ்சாயத்து இங்கே வேண்டாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கார் உடம்பையும் உங்கள் உடம்பையும் நல்லா பார்த்துக்கிடுங்க, அது போதும். என் கதையை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். வந்துட்டாங்க பஞ்சாயத்து பண்ணுறவள. பஞ்சாயத்து என்கிட்டயா? இனி நான் யாருன்னு காட்டுறேன். உங்களெல்லாம் பார்த்தா தான் எங்கள் அத்தை மூஞ்சில் சிரிப்பே தெரியுது, இல்லைன்னா அப்படியே உம்முன்னு தான் இருப்பாங்க. அப்படியாக்கா? ஆமாம் சித்தி, இல்லைன்னா எங்க அம்மா மூஞ்சில கடுகு போட்டா வெடிச்சிரும். இன்னும் அதே இதுல தான் இருப்பா. அத்தை இப்போ உங்கள் தங்கச்சி எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? உங்களே ஏதோ ஆசிரமத்தில் சேர்த்து விட போகிறாங்களாம். என்னம்மா சொல்றா? என்ன சொல்றா நீ? ஒன்றும் புரியல. ஆமாம் மாமா, உங்களுக்கு தெரியாத விஷயம். அதுக்கு தான் வந்திருக்காவலாம். யார் எடுத்த முடிவுன்னு தெரியல. ஒருவேளை எங்கள் அத்தை தான் ஆசிரமத்துக்கு போக ஆசைப்படுறாவளா, இல்லை இவிய தான் முடிவு எடுத்தாவலான்னு தெரியல மாமா. என்ன ஆசிரமத்தில் சேர்க்க? நீ யாருலா ஆசிரமத்துக்கு சேர்க்க வந்திருக்கா? உன்னை நான் வர சொன்னனோ என்ன ஆசிரமத்தில் சேர்க்கவான்னு? இல்லைக்கா, நான் ஒன்று ஆசிரமத்தில் சேர்க்கணும்னு நினைப்பேனாக்கா. நீ இப்படி பேசுறீ என்ன? நல்லா சண்டை போடுங்களா, நல்லா சண்டை போடுங்க. பஞ்சாயத்தை பண்ணுறியே பஞ்சாயத்து. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கணும், நான் அப்போவே சொல்லி கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். இப்போ ஒன்றும் கெட்டு போல. இப்போ என் வேலையை ஆரம்பிக்க. என்கிட்ட நீங்கள் சொன்னீங்கல்லத்தே ஆசிரமத்தில் சேர்த்துருவோமான்னு கேட்டீங்க தானே? ஏம்மா நீ சும்மா இருமா கொஞ்ச நேரம். நான் ஏன் ஆசிரமத்தில் போய் சேரணும்? நீ சேரலா, நீ போய் சேர ஆசிரமத்தில். நான் எதுக்கு போனோம் என் பிள்ளையை விட்டுட்டு? ஆசிரமத்தில் சேர்க்கல வந்தாலாம் என்ன? நான் என்ன உன்னை வந்து மருமகளை குடும்பப்படுத்திட்டா இருக்கேன்? நான் ஆசிரமத்தில் போய் சேர ஒன்றை தான் சேர்க்கணும் ஆசிரமத்தில். மனசுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டுல இப்போ வெளியே. இப்போ தான் தெரியுது நீ எவா, நீ எப்பேற்பட்டவான்னு. ஆமாம், நன்றி கிட்டத்தனமாக தான் பேசுவா நீ. 2 பஸ் மாறி மாறி இந்த வயசான காலத்தில் வெயிலில் வந்து உனக்கு பஞ்சாயத்து பண்ணனேன். கொஞ்சமாச்சும் உனக்கு நன்றி இருக்கால? நாங்கள் மட்டும் பஞ்சாயத்து பண்ணலன்னா நீ நாரி போயிருப்பா, தெரிஞ்சுக்க. இப்போ தான் கதை சூடு பிடிக்குது. ஆரம்பிங்க ஆரம்பிங்க. கமான் கமான். இன்னும் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து. என்ன நாரி இருப்பாவே? பஞ்சாயத்து பண்ணி நீங்கள் கிழிச்சு கிழிச்சு தான் என் குடும்பம் நாரி போச்சு. ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி கொடுத்து என் புத்தியை மழுங்கி போச்சு. உங்கள் பேச்சை கேட்டு தான் என் குடும்பமே இப்படி போச்சு. ஆமாம், நீ ஏன் சொல்ல மாட்டா? நீ சொல்ல தான் செய்வா. நானா ஒன்று மருமகள் சினிமாக்கு போகும்போது செலவுக்கு காசு தந்துட்டு உள்ளே போங்கன்னு சொன்னேன். எவ்வளோ உங்களுக்கு சினிமாக்கு செலவாச்சும் அந்த காசு கொடுங்க நானா உங்ககிட்ட சொல்ல சொன்னேன்? இல்லை பூக்கு சண்டை போட்டு நான் தான் சொல்லி கொடுத்தேன்? செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் இஸ்திமதி எங்கள் மேலே வெளியே போடுறா நீ? ஏன் வா, விடு. போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இதுக்கு தான் சொன்னேன், அடுத்த குடும்பத்தில் போய் பஞ்சாயத்து பண்ண வேணாம் வேணான்னா கேட்டியா? என் பேச்சை கேட்டியா நீ? எங்கள் அக்கா கஷ்டம், அசிங்கப்பட்டுருவா, அவமானப்பட்டுருவான்னா இன்னைக்கு நம்ம 2 பேரும் அவமானப்பட்டு நிற்கிறோம். வா. அப்படி எப்படி விட்டுட்டு வர முடியும்? இவ்வளோ 4 கேள்வி கேட்காம? இல்லை கடுகரைச்சு கொடுத்தே நீ மருமகளுக்கு? அது என்னது? அது நானும் ஒன்று அரைச்சி கொடுனேன். நகை பாக்கி வராமல் பிள்ளை பக்கக்கூடாது நீ தானே வீட்டில் உட்காந்து கரைஞ்சிட்டு இருந்தா. இப்போ எல்லாம் என்னையும் புருஷன் சொல்கிறா நீ?
சித்தி விடுங்க சித்தி, அதெல்லாம் கம்முன்னு இருங்க சித்தி. சரி உட்காருங்க, சாப்பிடுவோம். உட்காருங்க சித்தி. இல்லை உன் வீட்டுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் தின்ன வந்திருக்கேன் மாமியா பிடிச்சணும் தின்னுங்க கிடக்கா உட்காந்து. உன் அம்மா எப்படி பேசிட்டு இருக்கா? உன் வீட்டில் கொஞ்சம் சோறு சொல்கிறீங்க நீ என்ன? மக்களே, நாளைக்கு இந்த சண்டையோட தொடர்ச்சியை பாருங்க, மறந்துடாதீங்க. பாய்.